நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரம் விசேட விசாரணை குழு நியமனம். கரும்புலி மாவீரர்களான கேப்டன் மில்லர், கடற்கரும்புலி கேப்டன் அங்கேட்கண்ணி ஆகியோரின் பெற்றோர்கள் கௌரவிப்பு. நெடுந்தீவில் வீட்டுத்திட்ட வீட்டினை கையளித்த அமைச்சர்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதற்றம், அதிரடி படையினர் வரவழைப்பு. முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு விரைவில் தடுப்பு காவல். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மாற்றம். சமகால சமூகமும் போராளிகளின் வகைப்பகவும் எனும் தலைப்பில் வவுனியாவில் நிகழ்வு. ஆட்சியை கவிழ்க்க பாதாள குழுவுடன் இணைந்து எதிர்க்கட்சியினர் கனவு, சதுரங்க அபேசிங்க குற்றச்சாட்டு. நாடளாவிய ரீதியில் 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் தொல்பொருள் இருவாரமும் நாளை ஆரம்பம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களிடையே நேற்று மதியம் 1 மணியளவில் இந்த மோதல் ஏற்பட்டிருந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவொன்றுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவொன்றுக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் இரு கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த மேலும் 34 கைதிகள் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலத்த காயமடைந்த இருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் சிறைச்சாலையின் கைதிகள் குழு ஒன்று அதன் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கூரை இடிந்து விழுந்ததில் மேலும் 4 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் காயமடைந்த கைதிகளில் சுமார் 10 பேருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் புஷ்பா கமலத்கே தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள், காவல்துறையினர், காவல்துறை விசேட அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டிருந்ததுடன் சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் சிலர் சிறைச்சாலைக்கு முன்னால் திரண்டு கைதிகள் பற்றிய தகவல்களை அதிகாரிகள் வழங்கவில்லை என கூறி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டனர். எனினும் காவல்துறையினர் தலையிட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கைதிகள் பற்றிய தகவல்களை அவர்களுக்கு வழங்கியதுடன் மேலும் சிலரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை மீண்டும் நடந்த மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 5 சிறை அதிகாரிகள் அடங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் போலீசார், சிறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட சிறப்பு அதிரடிப்படையினர் அடங்குகிறார்கள். சிறைக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை தொடர்பான தகவல் கசிவு காரணமாக போதைப் பொருளுக்கு ஆதரவானவர்களுக்கும் எதிரானவர்களுக்கும் என இரு குழுக்களுக்குள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இங்கு பல்வேறு குற்ற கும்பலுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறை தண்டனை அனுபவித்து வரும் கட்டுவெல்லகம சுரேஷ் என்பவரே இந்த மோதலுக்கு தலைமை தாங்கியதாக பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர். அவர் ஹெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். மேலும் அவர் மீது கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல், கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரான வழக்கு நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக அவர் தற்போது சிறையில் உள்ளார். தற்போது போலீசார், விசேட அதிரடி படையினரும் இராணுவத்தினர் சிறை வளாகத்துள் நுழைந்து மோதல் சூழ்நிலையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் போலீசாருக்கு உதவியாக இலங்கை விமானப்படை ஒரு பெல் 412 ஹெலிகாப்டரையும் ட்ரோன் கேமரா மூலம் அவதானிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கரும்புலி மாவீரர்களான கேப்டன் மில்லர், கடற்கரும்புலி கேப்டன் அங்கேட்கண்ணி ஆகியோரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர் விடுதலை போராட்ட வரலாற்றில் கரும்புள்ளிகளாக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த கரும்புலி கேப்டன் மில்லர் அவர்களது தாயார் மற்றும் கடற்கரும்புலி கேப்டன் அங்கேட்கண்ணி அவர்களது தாயார் ஆகியோர் கரும்புலிகள் நாளாகிய நேற்றைய தினம் கரச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரால் பொன்னாடை பொருத்தி மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர். 1987 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நெல்லியடி பகுதியில் உள்ள ராணுவ
முகாம் மீது தாக்குதல் மேற்கொண்ட கேப்டன் மில்லர் மற்றும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் தரித்து நின்ற கடற்படை கப்பல் மீது தாக்குதல் நடத்திய முதற் கரும்புலி அங்கேட்கண்ணி ஆகியோரை ஈன்றெடுத்த பெற்றோர்களை இவ்வாறு மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவில் வீட்டுத் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளில் ஒன்றை நேற்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்து அதன் சாவியை பயனாளியிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அதேவேளை வீட்டுத் திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட மேலதிக பயனாளிகளுக்கு வீடமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்கான காசோலைகளும் நேற்றைய தினம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் சிறைச்சாலை வளாகத்திற்குள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகள் 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை விசாரணைக்காக கைது செய்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறையின் 4வது மாடியில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட உள்ளார். பௌத்த துறவியொருவரின் பெயரில் உள்ள சமூக ஊடக கணக்கொன்றால் முதலில் வெளியிடப்பட்ட இந்த பதிவு தற்போது பல்வேறு தரப்பினரிடையே பகிரப்பட்டு வருகிறது. இருப்பினும் இதுவரை எந்த ஒரு முக்கிய ஊடகமும் இந்த செய்தியை வெளியிடவில்லை. மேலும் தொடர்புடைய பதிவில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் இடம்பெறவில்லை. விசாரிக்கப்பட உள்ள முன்னாள் ஜனாதிபதி ஜார் என்றோ அல்லது அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளன என்பது தொடர்பிலோ குறித்த பதிவில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளரை மாற்றுவது தொடர்பில் தமிழரசு கட்சி மாவட்ட குழு தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் பிரதேச சபைகளுக்கான தலைவர்கள் தெரிவின் போது சுழற்சி முறையில் தமது உறுப்பினர்களுக்கு தவிசாளர் பதவியை வழங்குவதாக கட்சி தீர்மானித்திருந்தது. இது எண் பிரகாரம் முதல் ஒருவரிடம் தற்போதைய தவிசாளராக இருக்கின்ற கிருஷ்ணவேணிக்கு வழங்குவது எனவும் அடுத்தவரிடம் ஏனைய உறுப்பினர்களில் ஒருவருக்கு வழங்கப்படும் எனவும் கட்சியின் மாவட்ட குழு தீர்மானித்திருந்த நிலையிலே எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு முன்னராக ராஜினாமா கடிதத்தினை தருமாறும் கட்சியின் மாவட்ட குழு கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானித்தவருக்கு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் தற்போதைய தவிசாளர் எதிர்வரும் 18ஆம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருப்பதுடன் வவுனியாவில் உள்ள 5 உள்ளூராட்சி மன்றங்களில் வவுனியா வடக்கு பிரதேச சபையிலேயே பெண் தவிசாளர் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் பகிபாவும் எனும் தலைப்பில் நிகழ்வு வவுனியா மாநகர சபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வரலாற்றின் வேர்கள் விருது வழங்குமை நிகழ்வும் இடம்பெற்றிருந்ததோடு போராளிகளின் தற்போதைய வாழ்வியல் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் உரைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம், சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் இளம்பரை உட்பட பல்வேறுபட்ட சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போராளிகள் மீதான அழுத்தங்கள் அதிகரித்ததான ஒரு நிலைமையை கொண்டு நானும் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கடந்த 19 மாதங்களை சிறையிலே கழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் போராளிகளுக்கு ஆற்ற வேண்டிய பணி, போராளிகளுடைய துன்ப துயரங்கள், அவர்களுடைய இன்னல்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலேயுமே மறுசீரமைக்க முடியாத அளவுக்கு இன்னும் இன்னல்களை நோக்கிக் கொண்டு அவர்கள் ஒரு தினக்கூலிகளாக மிக ஒரு அடித்தட்டு வர்க்கமாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமையிலே மீண்டும் நாங்கள் போராளிகள் நலன்புரி சங்கத்தை அவர்களுக்கான கடமைகளை ஆற்ற வேண்டியவர்களாக நாங்கள் தற்போது நாட்டை பிளவுபடுத்துவதற்கோ அல்லது ஆயுதம் தூக்குவதற்கோ இந்த அமைப்பு உருவாக்காதவர்களுக்கு நலன்புரி திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்காக போராளிகள் நலன்புரி சங்கம் உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நடாத்துவதற்காக, அதற்கு உத்வேகம் கொடுப்பதற்காக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறுவதாக நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. தான் சிந்திப்பதை பிறர் முன் எழுந்து நின்று செயலாற்ற முனைகின்ற, வெளிப்படுத்த முனைகின்ற ஒரு விடயம் தான் தலைமைத்துவத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையிலே போராளிகளாக இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து போராடியவர்கள், இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்தினுடைய இன்னல்கள் தொடர்ந்து இருக்கின்றவை, அரசியல் ரீதியாகவும் சரி, எங்களுடைய சகல விடயங்கள் ரீதியாகவும், தேசிய ரீதியாக, உரிமை ரீதியாக
அந்த இடம் பெரும் வெற்றிடமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் போராளிகள் எழுந்து நின்று இந்த சமூகத்திலே போராட வேண்டிய தேவை கொண்டிருக்கின்றது நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதே நேரம் இந்த போராளிகளாக இருந்தவர்கள் இப்போ இருக்கின்ற நிலைமைகளில் 17 வருடங்களை அறிவித்திருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் திக்கற்றவர்களாக தொடர்ந்து இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றனர். நாங்கள் எல்லாராலும் பிளவுபடுத்தப்பட்டு கூறு போடப்பட்டு கையாளப்படுகின்றவர்களாக இருக்கின்றனர். அதே நேரம் நாங்கள் இதிலே புடம் போடப்பட்டு நாங்கள் எதிர்காலம் நோக்கி எங்களுடைய ஒரு தேசிய செயற்பாட்டிலே வருவதற்கும் போராளிகளுடைய வாழ்வியலை மாற்றுவதற்கும் நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு பிரதானமான ஒரு விஷயத்தை சொல்லலாம். புத்தகங்களில் நாங்கள் நடனத்தை கற்றுப்போட்டு ஒரு மேடையில் ஏறி நடனத்தை ஆடச் சொல்லி சொன்னால் அவரால் எவ்வளவு சிரமம் இருக்குமோ அதே போல ஆயுத போராட்டத்தில் இருந்து மீண்டு வந்த போராளிகள் சமூகமயப்பட்டு அவர்கள் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளை புரிந்து கொண்டு எங்களை காப்பாற்றுவதற்காகவே போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் எங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாக எதிர்க்கட்சியினரின் உண்மையான அச்சத்தையும் அவர்களது அடிமனதில் உள்ள வங்குரோத்து நிலைமையையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய நிர்வாக கட்டமைப்பு மற்றும் தீவிர ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக பழைய அரசியல் நடைமுறைகளை இனிமேலும் தொடர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதுவே எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களில் ஏமாற்றமாக பிரதிபலிக்கின்றது. புதிய விதிமுறைகளின்படி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களின் தனிப்பட்ட ஊழியர்கள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் அனைவரும் தங்களது சொத்து விவரங்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இவை அனைத்தும் தற்போது முழுமையாக டிஜிட்டல் அமைப்பில் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வெளிப்படையான டிஜிட்டல் முறையினால் எதிர்காலத்தில் பழைய பாணியில் ஊழல் அரசியல்வாதிகள் எவரும் தப்பித்துக் கொள்ளவோ முறைகேடாகவோ அரசியலில் ஈடுபடவோ முடியாது. அவர்களால் தங்களது நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு முறைகேடாக பணம் சம்பாதிக்க வழிவகுக்க முடியாது என்பதுடன் எவரும் வரி வலைமைப்பில் இருந்தும் தப்பிக்க முடியாது. இதனால் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டி இருக்குமோ என்ற பயமும் தங்களின் வாரிசுகளுக்கு அமைத்து வைத்திருந்த ஊழல் அரசியல் பாதை முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது என்ற ஆதங்கமும் எதிர்க்கட்சியினருக்கு எழுந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர எப்போதும் சுய லாபத்துக்காக வாய்ப்புள்ள பக்கம் தாவிவிடும் அரசியல் குணம் கொண்டவர். எதிர்க்கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள் தங்களது மனதிற்குள் மறைத்து வைத்திருக்கும் உண்மையை அவர் இப்போது பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். தற்போதைய அரசு ஏதேனும் பொருளாதார வீழ்ச்சி அல்லது இயற்கை பேரிடரால் கவிழ்ந்து விடாத அல்லது பாதாள உலக குழுக்களுடன் இணைந்து இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட முடியாதா என்ற ரகசிய கனவுடனேயே எதிர்க்கட்சியினர் தினமும் இரவில் தூங்கி காலையில் விழிக்கின்றார்கள் என்பதை தயாசிரியின் பேச்சு மிக தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய ஊழல், மோசடி மற்றும் சுயநல அரசியல் கலாச்சாரமே நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு முதன்மை காரணமாக அமைந்தது. ஆனால் தற்போதைய பொருளாதார சூழல் நேர்மறையான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துள்ளதுடன் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதன் நன்மைகள் சாதாரண மக்களை சென்றடைய தொடங்கியுள்ளன. அண்மையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் குறைக்கப்பட்டமை, அத்துடன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தராசு பாராது முன்னெடுக்கப்படும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் இதற்கு முக்கிய சான்றுகளாகும். சர்வதேச நாணய நிதியம் கூட நடப்பு 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை அடைந்துள்ள இந்த வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சியை பாராட்டியுள்ளது. இலங்கை சுற்றுலா தற்போதைய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் மேம்படுத்தி வருகின்றது. வரி வசூலிப்பு முறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு முறைமைப்படுத்தப்பட்டுள்ளதால் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் மக்களுக்கு பரவலான பொருளாதார சலுகைகள் கிடைக்கும். அத்துடன் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2027 ஆண்டளவில் நாட்டின் வரி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டு மக்கள் மீதான சுமை முழுமையாக குறைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தலங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்பொருள் இருவாரமும் நாளை முதல் ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இனங்கண்டு அவற்றின் அகழ்வாராய்ச்சி, ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை விரைவுபடுத்துவதே இந்த வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 1000 தொல்பொருள் தலங்கள்
பாதுகாக்கப்பட உள்ள அதே வேளை நாளை ஆரம்பமாகும் தொல்பொருள் இருவாரத்தின் முதற்கட்டமாக இனங்காணப்பட்ட 100 தலங்களில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. தொல்பொருள் தலங்களை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் அந்தந்த பகுதிகளை மையமாக கொண்டு சமூக பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சமூக பாதுகாப்பு குழுக்களின் மூலம் முன்வைக்கப்படும் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் மற்றும் நேரடி தலையீட்டின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவித்தவர், ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொல்பொருள் இருவாரம் ஆரம்பமாக உள்ளது. இம்முறை தொல்பொருள் இருவாரத்தின் முக்கிய கருப்பொருளாக பாரம்பரியத்திற்கு புத்துயிர் என்பதை பெயரிட்டுள்ளோம். இதன் மூலம் நாட்டின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் மதிப்புமிக்க இடங்களை இனங்கண்டு அவற்றுள் பாதுகாக்கப்பட வேண்டிய மற்றும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டிய இடங்களுக்கான பணிகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக எதிர்வரும் காலத்தில் பாரம்பரியத்திற்கு புத்துயிர் 1000 தொல்பொருள் தலங்களை பாதுகாக்கும் முதன்மை வேலை திட்டத்தின் கீழ்தான் இந்த நடவடிக்கை தொடங்கப்படுகிறது. ஜூலை 7ஆம் தேதி ஆரம்பமாகும் தொல்பொருள் இருவாரத்தின் தொடக்க பணியாக அத்தகைய 100 இடங்களை இனங்கண்டு பணிகளை ஆரம்பி திட்டமிட்டுள்ளோம். இந்த தலங்கள் மீதான பொதுமக்களின் அர்ப்பணிப்பும் தலையீடும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைவாக இருப்பதை நாம் அவதானித்துள்ளோம். அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தொல்பொருள் மதிப்புமிக்க இடங்களை இனங்கண்டதும் அதனை ஒரு குறிப்பிட்ட தொல்பொருள் தலமாக பெயரிட்டு அப்போதைய மக்களின் பங்களிப்புடன் சமூக பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்க முடிவு செய்துள்ளோம். இந்த சமூக பாதுகாப்பு குழுவின் மூலமே அதற்கு பிறகு அந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி ஆய்வு அல்லது பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டுமா என்பது குறித்த ஆலோசனைகளும் கருத்துக்களும் பெறப்படும். இவை தொல்பொருள் திணைக்களத்தின் தொழில்நுட்ப அறிவுடைய அதிகாரிகளின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும். பொதுமக்கள் இந்த தொல்பொருள் தலங்களுடன் இணையும் போது நாம் எதிர்பார்க்கும் பாதுகாப்பு பணிகளை மிகவும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் என நம்புகிறோம். இந்த முதன்மை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே தொல்பொருள் இருவாரத்திற்குள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார்.